வணக்கம். இப்போ ரீசெண்டாக சன் நியூஸில் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அதில் சில முக்கியமான கேள்விகளை கேட்குறாங்க. எல்லாம் பழைய கேள்விகள் தான், பட் திரும்பவும் அந்த கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது. ஒன்று, தமிழ் தேசியம்னா என்ன? ரெண்டாவது, யார் தமிழர்? மூணாவது, தமிழர் யாருன்றது யார் முடிவு பண்ணுறது அப்படின்ற சில கேள்விகள்லாம் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த கேள்விகளை நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கான விடை என்ன அப்படின்றத பேசுவோன்றதான் முடிவு. அதையும் தாண்டி சில விஷயங்களையும் பேசலாம் அப்படின்றது தான் யோசனை. ஸோ முதல்ல மகிழன் சொல்லுங்க, இப்போ தமிழன் யாரு? தமிழ் தேசியம்னா என்ன? எனக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே, குறிப்பா அந்த கேள்விகளை கேட்ட உடனே, இந்த சிவாஜி படத்துல ஒரு வசனம் வரும்ல, எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லாத்துக்குமே முதல்ல எளிமையா பதில் கொடுப்போம். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ், தமிழர், தமிழ்நாட்டிற்கான ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியலை முன்னெடுப்பது தான் தமிழ் தேசியம். ரெண்டாவது, இதனுடைய அடுத்த படிநிலை என்னன்னா, தமிழ் மொழிக்கென்று ஒரு உரிமை இருக்கு, தமிழருக்கென்று ஒரு உரிமை இருக்கு. அது சமூக நீதியா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இல்லைன்னா இன்னும் பல துறைகளாகட்டும், இதிலையெல்லாம் தமிழருடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். தமிழ் மொழிக்கான அங்கீகாரமும் அதற்கான இடமும் கிடைக்கணும். அடுத்ததா தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் எல்லைகளோ அதனுடைய வளங்களோ இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். இங்கு இருக்கின்ற வளங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு சொந்தம். அதை உரிய முறையில அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இதை இன்னும் அப்படியே படிப்படியா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிட்டே போகலாம். ஆனா இதுதான் சுருக்கமான விளக்கம். இப்ப இருக்கிற அரசு இதை செய்யலையா? இப்ப இருக்கிற திராவிட அரசும் அதைத்தானே செய்யுது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சீங்கன்னா, அதற்கான பதில் இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்னேன்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி தமிழருக்கான அரசியல் அப்படின்னு நான் சொன்னேன். உலகத்திலேயே எது ரொம்ப கொடுமையான விஷயமா நான் பார்க்குறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய அடையாளத்தை சிதைப்பது தான் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஜெனோசைடு அப்படின்னு கூட சொல்லுவேன். அப்ப இந்த இடத்துல திராவிட அரசியல் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல தமிழர்களுடைய அடையாளத்தை சிதைக்கிறது. தமிழுக்குண்டான இடமும் இங்க கடந்த 70 ஆண்டுகளாக இந்த இருபெரும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில கிடைக்கல. தமிழருடைய வளங்களும் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் கொள்ளை போயிட்டு இருக்கு. இங்க தமிழர்கள் தொடர்ந்து எல்லா துறைகளிலும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல தமிழர்கள் தங்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ காலம் பிரசவித்த ஒரு அரசியல் கொள்கை தான் இந்த தமிழ் தேசிய அரசியல். இது இன்னமும் சர்வதேச அளவுல ஒப்பிட்டு பார்த்தா, உலக அளவுல ஒரு மொழி பேசக்கூடிய மக்களைத்தான் தேசிய இனமாக கருதுவாங்க. ஒருவருடைய தாய்மொழி தான் அவனுடைய தேசிய இன அடையாளம். அதன் அடிப்படையில நான் தமிழை தாய்மொழியாக கொண்டவன், என்னுடைய அடையாளம் தமிழ், தமிழன் என்பதுதான். அப்ப அந்த இனத்திற்கான அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோம். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். இது வந்து சுருக்கமான விளக்கம் தான். இதை நாம வந்து இன்னும் மேல பேச பேச வந்து விரிவா பேசலாம். அடுத்ததா, யார் தமிழர்? இந்த கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இன்செக்யூரான மனநிலையில இருந்து தான் வர்றதா நான் பாக்குறேன். இது என்னுடைய கருத்து. அண்ணன் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி அதுக்குள்ள நம்ம போவோம். பட் அதுக்கு முன்னாடி மகிழன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இதை வந்து நாங்க ஒரு 10 வருஷமா இந்த விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. நாம் தமிழர் கட்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த கேள்விதான், தமிழர் யாரு, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்ற விஷயம் தான். ஸோ இந்த கேள்வி அப்பப்போ திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் கன்வின்ஸ் பண்ண முடியல? இந்த அரசியலை வந்து சிறுமப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப யார் நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்க யாரோ ஒருத்தர் ஏற்கனவே ஆதிக்கத்துல இருக்காங்க. எந்த ஆதிக்கம்னா அரசியல் ரீதியான ஒரு ஆதிக்கத்துல இருக்காங்க. அரசியல்ல தலைமையில இருக்கிறவங்க அவங்களோட அரசியல் நலனுக்காக எப்பவுமே சில வேலைகளை செய்வாங்க. அப்ப எதிர்த்து ஒரு தத்துவம் வந்துச்சுன்னா, எதிர்த்து ஒரு கட்சி மட்டும் வந்துச்சுன்னா அவங்க அதை வேற மாதிரி எதிர்கொள்வாங்க. எதிர்த்து ஒரு தத்துவமே வந்துச்சுன்னா தத்துவங்கள் நிலை பெறும் எப்பவுமே. அப்படிதான் இங்க திராவிடம்ன்ற ஒரு தத்துவமா இவங்க பார்த்தா கூட அதுக்கு சில கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அரசியல் செஞ்சு அவங்க வென்றுட்டு இருக்காங்க. நமக்கு எதிர்க்கிறோன்றதை தாண்டி அவங்க வெல்றாங்கன்னா வெல்றாங்க, வென்றுட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. இது ஒரு 100 ஆண்டு வேலை அவங்க செஞ்சிருக்கிறது. அதுக்கு முன்னாடியில இருந்து சில கட்டமைப்புகள் இங்க ஏற்படுத்தி இருந்தாலும் 100 ஆண்டு அரசியலை நீங்க நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, நீதி கட்சி தொடக்கத்துல இருந்து இது நடக்குது. நீதி கட்சியை தொடங்கினது யாரு? நடேசனார். அப்போ வந்து எதிரெதிரா இருந்த தியாகராயரையும் டிஎம் நாயரையும் ஒன்னா சேர்த்து, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து நீதி கட்சியை தொடங்கினதே வந்து நடேசனார் தான். அவர் ஒரு தமிழர், இவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு தெலுங்கர். ஆனா இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு பார்ப்பனர் அல்லாத அரசியல்ல கட்டமைக்கணும்னு நினைச்சு இதை செய்யறாரு.
ஆனா செய்த பிறகு அந்த கட்சியே ஆட்சிக்கு வருது. ஒரு முறை கூட அந்த கட்சியை தொடங்கின நடேசனாரால முதலமைச்சரோ இல்ல ஒரு அமைச்சரோ ஆகவே முடியல. அதுக்கு காரணம் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் தான். அதை யாரு செஞ்சாங்கன்னா அன்றைய காலகட்டத்துல அன்றைக்கு ஆதிக்கத்துல இருந்த தெலுங்கர்கள் செஞ்சாங்க. இதை நம்ம சொல்லல. இன்னைக்கும் அந்த தரப்புல திராவிட தரப்புல உட்கார்ந்துட்டு நம்ம இப்படி பேசும்போது நம்மளெல்லாம் இனவாதிகள், பாசிஸ்டுகள் அப்படின்னு சொல்ற தரப்புலயே ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்காரு. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? திருமாவேலன் இருக்காருல்ல, இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர்னு பெரியாரை பத்தி ஒரு நூல் எழுதின திருமாவேலனே பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுல அவரே பதிவு செஞ்சிருக்கிறார். இதை பாழாய் போன தமிழர் தெலுங்கர் பிரச்சனையினால நடேசனார் முதலமைச்சர் கூட ஆக முடியலன்னு அவரு பதிவு செஞ்சிருக்கிறார். அவரே பதிவு செஞ்சுட்டு அன்றைக்கு அவரு திமுகவுல இல்ல. என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, தெலுங்கர்கள் அந்த காலகட்டங்கள்ல தமிழர்கள் பவருக்கு வரத ஸ்டாப் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அதே விஷயத்த அவரு சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லையா? பட் அதுக்கான ப்ரூஃப் என்ன? அதுக்கான சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ண முடியுமா? சில நிகழ்வுகளை காட்ட முடியுமா? இப்போ முதல்ல நீதி கட்சி எப்ப ஆட்சிக்கு வருதுன்னா 1921 16ல கட்சியா தொடங்குறாங்க, 21ல வராங்க. வரும்போது யார் அப்ப முதல்வர் ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தொடங்கின பிறகு 19லயே டி.எம். நாயர் இறந்துட்டார். அதனால அவர் இல்ல. இருந்தது 2 பேர் தான், தியாகராயரும் நடேசனாரும். அப்ப இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருந்துச்சு. ஆனா தியாகராயர் தான் வரலங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க குடும்பம் சொன்னாங்க. அப்படிலாம் நடக்குது. ஆனா நடேசனார் வராம பாத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்ப நம்ம வரலனாலும் நடேசனார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் முதல்வர்கள் ஆனாங்க அந்த காலகட்டத்துல. அதுல அதாவது கட்சி தோற்றுவித்ததுல இருந்து அதை வளர்த்ததுல தொடர்பே இல்லாத பல பேர், பனகல் அரசர்ல இருந்து முனுசாமி நாயுடு இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அவங்கலாம் இப்படி இது அந்த காலத்துல இருந்தே இவங்க தொடர்ச்சியா இதையத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி தமிழர்ன்ற ஒருத்தர் வரவே கூடாது. அதுக்கு உடனே இவங்க சொல்லுவாங்க தமிழர் ஒருத்தர் அப்போ அமைச்சரவையில இருந்தாரு அப்படின்னு, சிவஞானம் பிள்ளை. அப்போ வேற வழியில 3 அமைச்சர்கள் தான் அப்போ. ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், அப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் மினிஸ்டர் 3 பேர் தான் இருப்பாங்க. அதுல 3வது இடத்துக்கு வேற வழி இல்லாம யாராவது ஒருத்தர் வரணுங்கிற போது ஒரு அரசு அதிகாரியா இருந்தவர் அப்பவும் நடேசனார் இருக்காரு. நடேசனாரை வரவிடாம தடுத்து நிறுத்திட்டு ஒரு அரசு அதிகாரியா இருந்த சிவஞானம்ங்கிறவர் தான் கொண்டு வராங்க. அவர் தான் முதல்ல அமைச்சரான ஒரு தமிழர். அதுக்கு பிறகுதான் இந்த கம்யூனல் ஜியோ கொண்டு வந்த ஒரு பேர் என்ன, சுப்ராயன். அப்புறம் இன்னொரு முதலியார் முத்தையா முதலியார் இவங்கெல்லாம் வந்தாங்க. இவங்க தான் மொத்தமா அங்க அப்போ அதிகாரத்தை நீதி கட்சியில சுவைத்த தமிழர்கள்னா இவங்க மட்டும்தான். நான் இந்த விஷயத்தை இன்னும் கூட எலாபரேட் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஒரு தெளிவு கிடைக்கும். சொல்லட்டுமாண்ணா? ஓகே. இப்ப அண்ணன் சொன்னாரு தெரியுங்களா, இது 100 ஆண்டுகளா நடக்கிற ஒரு விஷயம். தமிழர்களுக்கான அரசியல் உரிமை இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இந்த திராவிட இயக்க தலைவர்களால கட்டமைக்கப்பட்டு 100 ஆண்டுகளாகவே தமிழர்களை இந்த அதிகார மட்டத்துக்கு வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான விதை போட்டது இந்த நீதி கட்சி தான். இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி நீதி கட்சி தொடங்கப்பட்டது என்னமோ ஒரு தமிழரால தான். நடேசனார் தான் டி.எம். நாயரையும் அதுக்கப்புறம் தியாகராய செட்டியாரையும் ஒருங்கிணைஞ்சு தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கினாரு. அவங்க நடத்தின அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையினால அதுக்கு நீதி கட்சின்னு பேர் கிடைச்சது. அவங்க ஆட்சியில இருந்தா 20-25 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு தமிழரை கூட பிரீமியர், அதாவது அன்னைக்கு முதலமைச்சரை பிரீமியர்னு சொல்லுவாங்க, ஒருத்தரை கூட வர விடவே இல்லை. பனகல் அரசர், KV ரெட்டி, பந்த்ரோ, முனுசாமி நாயுடு, தொடர்ச்சியா தெலுங்கரே வராங்க. இப்போ அண்ணன் ஒரு சிவஞானம் பிள்ளைய சொன்னார்ல, இதை விட முக்கியமான ஒரு தலைவர் இருந்தார். நம்ம ஐடி மினிஸ்டராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தாவான PT ராஜன் நீதி கட்சியின் மிக முக்கியமான ஒரு தலைவர். அவர் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு கேட்டபோது, அதாவது பனகல் அரசர் இறந்து போயிடுறாரு, அவருக்கு அப்புறம் கட்சிக்கு யார் தலைவர், ஆட்சிக்கு யார் தலைவர் அப்படின்னு வரும்போது தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடக்குது நீதி கட்சி சார்பா. சீனியரா இருக்கிறவர் PT ராஜன் தான், அவரு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி வரலாம், கூடாது, நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அதுக்குள்ள இருந்த தெலுங்கர்கள், இதை நான் சொல்லலை, இந்த வார்த்தையை கூட நான் இங்க பதிவு பண்ணல, நீதி கட்சி வரலாற்றை எழுதியவர்களே பதிவு பண்றாங்க. ஒரு தமிழர் வரக்கூடாது அப்படின்னு அந்த கட்சி மாநாட்டிலேயே மிகப்பெரிய கலவரம் நடந்து PT ராஜனை தலைமை பொறுப்புக்கு வரவிடாம தடுத்துட்டாங்க. இப்போ அண்ணன் சொன்னார் இல்லைங்களா, சிவஞானம் பிள்ளை, அவர் நீதி கட்சியை சேர்ந்தவரே கிடையாது. தொடர்ச்சியா தமிழர் யாரையும் அதிகார மட்டத்துக்கு வர விடவே மாட்டேங்கிறீங்களேன்ற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு உட்கட்சி பூசல் எழுந்த உடனேயே
ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி, அவர் வந்து ஒரு ஐசிஎஸ் அதிகாரி, அவரை கூட்டிக்கிட்டு வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு சாப்பானியா வச்சிருந்தாங்க. ஏன் கட்சியில எவ்வளவோ தமிழர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காம எங்கிருந்தோ ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து கணக்கு காட்டுறதுக்காக ஒருத்தரை அமைச்சராக்கி வச்சிருந்தாங்க. இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இது அடுத்த கட்டத்துக்கு பரிணமிச்சதுதான் திராவிட இயக்கம், திராவிடர் கழகம், திமுக. இது நம்ம அடுத்தடுத்து பேசும்போது உங்களுக்கு அதான் இப்ப நீங்க எல்லாரும் பேசின விஷயம் என்னன்னா, நீதி கட்சியை பொறுத்தளவுல தமிழர்கள் அவங்க ஓரம் கட்டினாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றீங்க. அதிகாரத்துக்கு வர விடல இல்லையா? சோ இப்ப திராவிட கட்சிகள் இருக்காங்க. இப்ப குணசேகரனுமே கூட அந்த இன்டர்வியூல சொல்லும்போது என்ன பேசுறாருன்னா, ரைட் இப்ப இவரு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்கள் இப்ப சிஎம் ஆயிட்டாரு. சோ அந்த குறை இப்ப சரி செய்யப்பட்டிருக்கு. அப்படி பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப நீங்க இபிஎஸ் வந்தாருன்னா அதுக்கு முன்னாடியே இடையில வந்து சுப்ராயன் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு போயிருக்காங்க. இடையில ஓரளவுக்கு கணிசமான காலம் இருந்தது வந்து காமராஜர் இருந்தார். அப்ப காமராஜர் இருந்தார், நல்லாட்சி தானே கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்க காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி. அப்ப நீங்க ஏன் எதிர்த்து அரசியல் செஞ்சீங்கன்னு திராவிட தரப்பு நம்ம கேட்டா எப்படி இருக்கும்? இவங்க என்னன்னா, தமிழருங்கிறது புனித பட்டம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்றோம், தமிழரை இவர் தமிழருங்க அதனால இவர் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லல. நீங்க தான் புத்தகத்துல போட்டிருந்தீங்க இவர் ஐயர் மிகவும் நல்லவர் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே சொல்லல. தமிழர்கள்லயும் எல்லா நல்லவர்களும் இருப்பாங்க, தீயவர்களும் இருப்பாங்க. அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழர் இனமே கொன்று குவிப்பதற்கு காரணமா இருந்தது கருணாங்கிற ஒரு தமிழன் தான் அங்க இலங்கையில. இப்படி இருக்கும்போது இவர் தமிழர் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அதனால நீங்க ஏன் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறீங்களான்னு கேட்கிறாரு குணசேகரன். அது ஏன் கலைச்சிட்டு போகணும்? நாங்க தமிழ் தேசியம்னு ஒரு கோட்பாடு வைக்கிறோம்ல. நீங்க இந்த கேள்வியை கேட்கறது அந்த கோட்பாடுனால தானே. நீங்க சும்மா வந்துட்டு நாங்களும் ஒரு கட்சி தொடங்குறோம், இங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்யறோம்னா இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேங்கிறேன். நாங்க ஒரு கோட்பாடை வைக்கிறோம், தமிழ் தேசியம்ன்ற கோட்பாடை வைக்கிறோம். தமிழர்கள் இங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறோம். தமிழர் அறம் சார்ந்த அரசியல் இங்க செய்யப்படணுங்கிறோம். இதுதானே எத்தனை முறை சொல்லியிருப்போம். இந்த சொற்றொடரையே நீங்க கேட்டிருப்பீங்க பல முறை. தமிழர் அறம் சார்ந்த அரசியலை தான் இபிஎஸ் செஞ்சாரா இல்ல ஓபிஎஸ் செஞ்சாரா? ஓபிஎஸ் கடைசியில எங்க போய் நிக்கிறாரு? இனத்துக்கு எதிரியா இருக்கக்கூடிய பாஜக கூட போய் நிக்கிறாரு. எல்லா இடத்துலயும் பாஜகவோட போய் இணக்கமா இருக்கிறாரு. இபிஎஸ் என்ன செஞ்சாரு? ஸ்டெர்லைட் உட்பட தமிழ் மண்ணில் தமிழர்களை கொல்ல விட்டு வேடிக்கை பார்த்தாரு. அப்ப இதெல்லாம் எப்படி நீங்க சகிச்சுக்கிறீங்க? அப்போ இதை எதிர்த்தும் தான் அரசியல் செய்யுது. ஸ்டெர்லைட்ல யாரு? இபிஎஸ் தானே இருக்காரு ஆட்சியில. யார் எதிர்த்தாங்க? களத்துல நின்ன கட்சி எது? மக்கள் அதிகாரம்ன்ற அமைப்பு இருந்தாலும் அரசியல் கட்சி அங்க நின்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க இன்னைக்கும் இருக்கு. அருணா ஜெகதீசன் தானே அவங்களோட ஆணைய அறிக்கையில இருக்கு, எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ இங்க வந்து சும்மா தமிழர் ஒருத்தர் ஆட்சிக்கு வரணுங்கிறது மட்டும் இல்ல. இது திரும்ப திரும்ப பல பேர் என்ன சொல்றாங்க, சீமான் ஆட்சிக்கு வர்றதுதான் தமிழ் தேசியம் அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிங்க. அப்படி கிடையாது. அண்ணனே பல முறை சொல்லியிருக்கிறாரு, நீ என்ன வீழ்த்தலாம், என்ன மறைக்கலாம், ஆனா என்றைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணுல நாங்க பேசுற அரசியல் வெல்லும். எங்கள் வழி வந்த தலைமுறை கட்டாயம் இந்த ஆட்சி அதிகாரத்தை அடைவாங்க. நாங்க சொல்ற தமிழர் அறம் சார்ந்த ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க. அதுதான் உண்மையிலே தமிழ் தேசிய ஆட்சியா இருக்கும். அதை நிறுவறதுக்கும் அதற்காகவும் தான் நம்ம பயணிக்கிறோம். இது இவங்களுக்கு பிடிக்காம எப்படி சிரமப்படுத்தலாம், எதை எடுத்து இவங்களை அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தலாம், அதுக்கு எடுக்கிற ஒரு கருவியா தான் யார் தமிழர் அப்படிங்கறத வச்சு கொச்சப்படுத்துறாங்க. இன்னொரு பாயிண்ட்டுமே இதுல சொல்லணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப ஒரு இன்னொரு விஷயமும் சொல்லிடலாம். உங்களுக்கு தெரியாத உலக அரசியல் இல்ல. இப்போ அவர் சொல்ற மாதிரி தமிழர் முதலமைச்சர் ஆகிறது மட்டும்தான் தமிழ் தேசியமா அப்படின்னு நாங்க எங்கேயுமே சொல்லலை. அதுதான் ரொம்ப விரிவா சொன்னேன். தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய பரப்பு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுதான் உங்களுடைய கொள்கை அப்படின்னா இபிஎஸும் ஓபிஎஸும் முதலமைச்சர் ஆயிட்டாங்களே, அப்போ உங்க கொள்கை நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இது அப்படியே கொஞ்சம் சோவியத் ரஷ்யாவுக்கு பொருத்தி பார்க்கலாமா? நீங்க தான் 1917 பொது உடைமை புரட்சி வெற்றி பெற்றுடுச்சு, போல்ஷிவிக் கட்சியை கலைச்சிட வேண்டியது தானேன்னு கேட்டா நல்லா இருக்குமா? அந்த புரட்சி வெற்றி பெற்ற உடனேயே அந்த புரட்சி மூலமாக ஏற்பட்ட புதிய சமூக மலர்ச்சியை பாதுகாக்கணும். ஏன்னா சுத்தி இருக்கிற நாடுகள்ல முதலாளித்துவம் இருக்கு, அதுகிட்ட இருந்து பொது உடைமையை காப்பாற்றணுன்றதுக்காக போல்ஷிவிக் கட்சி இருந்துச்சு. அந்த பொது உடைமையை, அந்த புரட்சியை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அதுக்காக இந்த கட்சி இருக்க வேண்டியது அவசியம், அந்த தத்துவம் இருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் நாங்களும் இங்க சொல்றோம். தமிழன் ஒருவன் முதலமைச்சர் ஆவதே தமிழ் தேசியம் இல்ல, அதுவும் ஒரு பார்ட். அதன் பிறகும் நாம வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நான் எப்படி பாக்குறேன், நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, இப்போ வந்து தமிழன் அப்படின்றது வந்து அது ஒரு புனித பட்டம் கிடையாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா? இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு தமிழனுக்கு நிஜமாவே நல்ல இன்டென்ஷன் இருந்தாலுமே கூட இந்த சிஸ்டம்ல அவனால திராவிடியன் இந்த சிஸ்டமை மீறி அவனால பெருசா தமிழர்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு பாக்குறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆனார்.
ஸோ அப்போ என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரேசிசம்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சிருச்சு, ஒரு கருப்பின மனிதர் வந்து இப்போ பிரசிடென்ட்டே ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னா, சிஸ்டம் அங்கே மாறல. அங்கே ஒயிட் ஹவுஸ் வந்து ரேசிஸ்ட் அமைப்பு தான், அங்கே இருக்க சிஸ்டமும் ரேசிஸ்ட் அமைப்பு தான். ஒரு தனிநபர் அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி மேலே போறாரு. ஸோ அவர் வந்து கருப்பர்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார். அந்த சிஸ்டமுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டருக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுவார். ஸோ இங்கேயுமே ஃபர்ஸ்ட் தேவை அரசியல் மாற்றம். ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா அங்க யார் வந்தாலும் தமிழருக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுவாங்க. இப்ப எப்படி யூஎஸ்ல வெள்ளக்காரனுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறாங்க. ஸோ அதுதான் பிரைமரின்னு நினைக்கிறேன். ஸோ அதை செய்யாம இண்டிவிஜுவல்ஸால எந்த விஷயமும் பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்ற சிஸ்டம் வந்து திராவிடியன் சிஸ்டம் இல்லை, இந்தியன் சிஸ்டமா தான் நான் பாக்குறேன் இங்க இருக்கும்போது. ஏன்னா இந்தியன் சிஸ்டமுக்கு உட்பட்டு தான் இங்க எதுவா இருந்தாலும் அதான் எதுவா இருந்தாலும் இங்க இருக்க முடியும். நீங்க சொன்ன ஒபாமாவோட கேம்பெயின் தொடங்கின காலத்துல இருந்து அவர் ஆட்சி கிட்டத்தட்ட முடிகிற வரைக்கும் நான் அவர் எந்த பகுதியில இருந்து வராரோ அதுக்கு ரொம்ப பக்கத்துல தான் வசிச்சேன். ஒரு 3 ஆண்டுகள் அங்க இருந்தேன். அதுக்கு பிறகு இன்னும் வேற பகுதிகளில் இருந்தேன். சவுத் சைட் ஆஃப் சிகாகோன்னு சொல்லுவாங்க. மிக மிக ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதி. இன்றைக்கும் அதிகமான உலக அளவுல அதிகமான ஷூட் கில்லிங் நடக்கிற இடம் அதுதான். இதுல கருப்பர்கள் தான் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு நாங்க பயணிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நான் ரொம்ப அவங்க இருந்த இடத்துக்கு பார்டர்ல, சிகாகோ சிட்டி நகரம் அவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்ப கூட நம்ம முதல்வர் வந்து சைக்கிள் ஓட்டு போறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து ஒரு 2 மைல் சவுத்து நோக்கி தெற்கு நோக்கி போனீங்கன்னா உண்மையிலே அப்படியே வேற ஒரு சிட்டியை பார்ப்பீங்க. ஒரு வளர்ச்சி இருக்காது, ஸ்கூல்ஸ் ஒழுங்கா இருக்காது. ஏன் இப்படி இருக்கு? ஏன் இப்படி ஒரு டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ் இருக்கு? ஆனா அந்த பகுதியில இருந்தா ஒபாமா வந்தார். அவர் எந்த பகுதியில இருந்து வந்தாரோ அந்த பகுதியே கூட அவர் ஆட்சி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மாத்தல, இன்னைக்கு வரைக்கும் மாத்தல. உங்களுக்கு ஃபராக்கான் ஒரு லீடர் தெரியுமா? பிளாக்ஸுக்கு வந்து ஃபராக்கான் ஒரு லீடர், நேஷன் ஆஃப் இஸ்லாம்னு ஒரு லீடர் இருக்கு. அவர் நல்ல அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். ஒபாமா இப்போ ஒயிட் ஹவுஸ்க்கு போனாலும் அது இன்னும் ஒயிட் ஹவுஸ், அதை மறந்துடாதீங்க அப்படின்றத தெளிவா சொல்லுவார். அதனால உண்மை. இவங்க எப்படின்னா வெள்ளையர்கள் வாழ்ற இடத்துலாம் பள்ளி மருத்துவம்னு அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு, கருப்பர்கள் வாழ்ற பகுதியில எப்படி இருக்குன்னு நீங்க போய் பயணிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதை ஒபாமாவும் மாற்றல. ஏன்னா ஒபாமா கருப்பர்களோட வாழ்க்கையை மாத்துறேன், நான் வந்து உங்களெல்லாம் மாத்தி வேற ஒரு வாழ்க்கையை கொடுக்க போறேன்னு சொல்லலை. ஆனா நம்ம இங்க சொல்றோம், நம்ம இங்க அது ஒரு தத்துவமா முன் வைக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல்னு வைக்கிறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாத்துலயும் தமிழர்களுக்கு முன்னுரிமை, தமிழ்நாட்டுல வாழ்ற எல்லாருக்கும் உரிமை இப்படின்னு சொல்றோம். அப்ப தமிழர்களுக்கு முன்னுரிமைன்னா மத்த எல்லாரையும் வெளியே துரத்துறோம்னா இல்லவே இல்லை. இங்க பன்னெடுங்காலமா வாழ்ற மக்கள் நம்மளோட வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்வியல் பண்பாடு இங்க ஒன்றி இருக்கலாம். உங்க அடையாளத்தை மாத்திக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க தமிழ்நாட்டுல வாழ்றீங்க. நீங்க எந்த தாய்மொழியை கொண்டவரா இருந்தாலும் உங்களுக்கு இங்க இருக்கிற அதிகாரத்திலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, கல்வியிலையும் சரி உரிமை உண்டு. அதனாலதான் இங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு எல்லாரும் இந்தியா முழுக்க இன்னைக்கு பேசுறாங்க. முத இந்த கருத்தை கூடுதலா மொழிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுங்கன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி. ஆனா இதுல என்னன்னா, இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க, பட் என்னன்னா தமிழ் தேசியவாதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழர் யாருன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணும், சாதியை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுன்ற ஒரு தரப்பினர் இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் வேற மாதிரியான அளவுகோல்கள்லாம் மணியரசு ஐயாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா 56 இருந்தவங்க எல்லாரும் தமிழர், நாங்க அதை ஏற்கல. இப்ப அது மட்டும் இல்ல, நீங்க இது பின்னாடி போய் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சில எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, காசு பிள்ளைன்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். எம்எல் பிள்ளைன்னு பேர். முத இந்தியாவிலேயே மாஸ்டர் ஆஃப் லா படிச்சவர் அவர் தான். கிரிமினாலஜி பத்தி எல்லாம் அந்த காலத்திலேயே ஒரு பெரிய புத்தகம் எழுதுறாரு. அவர் வந்து தமிழர் சமயம்னு ஒரு நூலை எழுதுறாரு. அந்த நூலை தொடங்கும் போதே அவர் யார் தமிழருங்கிற கேள்விக்கு விடை சொல்லிட்டு தான் தொடங்குறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, சில ஒரு 10-12 காரணிகள் சொல்றாரு. இதெல்லாம் இருந்தாதான் தமிழ் மொழி பற்று இருக்கணும். வெள்ளைக்காரனா இருந்தாலும் தமிழ் மொழியை அவன் தாய்மொழியா ஏத்துக்கிட்டு பற்று கொண்டு வரான்னா அவனை நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. அது மட்டும் சொல்லலை, நான் ஒன்னு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு 10-12 காரணிகள் சொல்றாரு. இதே மாதிரி மறைமலை அடிகள் வந்து தமிழர் மதம்னு ஒரு நூல் எழுதுறாரு. அதுலயும் தொடக்கத்துல யார் தமிழர்னு அவரு இன்னும் பெரிய விளக்கங்கள் கொடுக்குறாரு. அவர் எந்த மாதிரி சொல்றாருன்னா, கண் விழி வண்ணம் சொல்றாரு, முடியோட வண்ணத்தை சொல்றாரு, மண்டை ஓட்டின் வடிவத்தை சொல்றாரு. இப்ப நீங்க யார் தமிழர்னு கேட்கறதுக்கு ஒருத்தரை போய் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டையோடு என்ன அளவுல இருக்கு, கண் விழி என்ன வண்ணத்துல, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாரு ஆட்சி காலத்துல லைட்டா பண்ணாங்க இந்த விஷயங்கள்லாம். இது என்னன்னா, உண்மையிலே இவர் சொல்றது வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமா தான், சயின்டிபிக்கா இந்த நிலப்பரப்புல வாழ்றவங்களுக்கு ஒண்ணு இருக்கும். இது நிறைய பேர் நிறுவி இருக்கிறாங்க. மலையாளிகள் இருக்காங்களே, அவங்க முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான், சேர மன்னர்கள் வழி வந்தவங்க தான், அப்புறம் பிரிஞ்சு போறாங்க. அவங்களோட மண்டை ஓட்டின் வடிவம் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு நிறுவிய அந்த மானுடவியல் ஆய்வெல்லாம் செய்யறாங்களோ அவங்க கிட்ட அந்த ஆய்வுகள்லாம் இருக்கு. கன்னடர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் கூட அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது, யார் தமிழர்னு ஒருத்தரை நம்ம சொல்றதுக்கு.
இது வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, 100 ஆண்டுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்திருக்கு. ஏன்னா நாரண துரைக்கண்ணனார்னு ஒருத்தர் 1938 ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு, தமிழன் யார் அப்படின்னு. அப்ப அன்றைக்கு நடந்த சிக்கல் எல்லாம் அதுல சொல்றாரு. அப்போ வந்து இந்த நீதி கட்சி ஆட்சி முடிவுக்கு வர காலகட்டம், காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிட்டு வெல்ற காலகட்டம். அப்போ அவர் அந்த நூலை எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த மொழிப்போர் நடந்த காலகட்டத்தில் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்க தமிழ் தெலுங்கர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இதோட பின்புலத்தையும் வச்சு பார்ப்பனர்கள் தமிழர் இல்லைன்னு சொல்றாங்களே, இது எல்லாத்தையும் ஒற்றி ஒரு நூலாவே எழுதியிருக்கிறாரு. இப்போ இத மாதிரி நிறைய கருத்துக்கள் அன்னைக்கு வந்திருக்கு. அன்றைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல கருத்துக்கள் வரும். இன்றைக்கு எப்படி மணியரசன் ஐயா சொல்றாரு, இன்னும் சில தரப்பு சாதிய அடையாளமா சொல்றாங்க, இப்படி இருக்கலாம். இது எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி தான் எதை வச்சு நம்ம எளிமையா சொல்ல முடியுன்றதுதான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் முன் வச்சது. தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும் தமிழை கொண்டவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறது. அது எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, தாய்மொழினா மரபு ரீதியா உங்களோட மொழி என்ன, உங்க அப்பா அம்மா பேசிய மொழி என்ன, அவங்க அப்பா அம்மா பேசிய மொழி என்ன, அதுல இருந்து தான் உங்க மரபு ரீதியா உங்களுக்கு ஒரு தாய்மொழின்னு வருது. வீட்டுல பேசப்படணும். வீட்லயே பேசப்படலைன்னா அப்புறம் நீங்க எப்படி தமிழரா இருக்க முடியும்? அதனாலதான் வாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்னது போல இப்ப வீட்டுல தமிழ் பேசலாம், அவரு சுத்த தமிழரா இருக்கலாம், இதெல்லாம் இருந்தாலும் அவரு தமிழருக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் கொண்டவரா இருக்கலாம். நீங்க சொன்னது போல தமிழர்கள் எல்லாருமே புனிதர்கள் கிடையாது. சோ அப்ப அவர் எப்படி தமிழரா நம்ம அதுதானே சொல்றோம். கருணா வந்து இந்த இனத்திற்கே துரோகம் செஞ்சிருந்தாலும் அவனை தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இன துரோகின்னு தான் அடையாளப்படுத்த முடியுமே தவிர அவரை இந்த சேர்ந்தவரே அல்ல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நாம மொழிய ஒரு அடையாளமா முன்னிறுத்துறதுக்கு காரணமே வந்து அதுல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் வந்துடக்கூடாது, எல்லாரையும் சமமா பார்க்கணுன்றதுக்காக தான் அதை ஒரு அடையாளமா வச்சோம். அதுதான் முதன்மையான அடையாளம், அதுதான் உலக வழக்கம் கூட. ஒருத்தருடைய தாய்மொழி என்னவோ அதுதான் தேசிய இனத்தின் அடையாளம்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒருத்தருடைய தாய்மொழியாகவும் வாய்மொழியாகவும், நீங்க வீட்லயும் சரி வெளியிலையும் சரி சமூக மொழியாகவும் சரி உங்களுடைய வாழ்வியல் மொழியாகவும் சரி எதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய தேசிய இன அடையாளம் அப்படிங்கிறோம். இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு கருத்து சொன்னேன் தெரியுங்களா, இந்த கேள்வியை, இந்த யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வியை ஒரு இன்செக்யூர் மனநிலையில இருந்து தான் வருது அப்படின்னு. பிளஸ் அதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். என்னன்னா இப்ப யார் தமிழர் நம்ம கேட்கிறோம் இல்லையா, தமிழ் மக்கள்கிட்ட இதை கேட்கிறோம். தமிழ் மக்களை பொறுத்தளவுல ரொம்ப பழமையான ஒரு மொழி இருக்கு, ரொம்ப ரிச்சான ட்ரெடிஷன் இருக்கு, கல்ச்சர் இருக்கு. இந்த மக்கள் கிட்ட யார் தமிழன்னு கேட்கறது என்னன்னா, உனக்கெல்லாம் எந்த அடையாளமுமே கிடையாதுன்னு சொல்றதுதான் கரெக்டா. கரெக்ட். அது அடையாளத்தை தொலைத்தவன் ஒரு வழியில சொல்லுவாங்க. அது யாருக்கிட்ட இவ்வளவு பழமையான ஒரு மொழி இருக்கவங்க கிட்ட இத எவ்வளவு வந்து ஒரு வன்முறையான கேள்வி பாருங்க. நான் இந்த விஷயத்தை மட்டும் முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த கேள்வி வருது, திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறத விட யார் இந்த கேள்வியை கேட்கிறான்னு பாருங்க. ஏன் இந்த கேள்வி திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, இந்த கேள்வி கேட்கறவங்கள்ல முக்காவாசி பேர் பிறமொழியாளரா இருக்கிறாங்க. நீங்க இதை வந்து ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இந்த கேள்வியை கேட்கிற முக்காவாசி பேர் வீட்டுக்குள்ள போய் வேற மொழி பேசுறவங்க தான். அதனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வருது. தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது ஒருவேளை நம்மளதான் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள போய் ஒரு மொழி பேச அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பற்ற மனநிலையில தான் இந்த கேள்வி பிறக்குது. தமிழன் எவனுக்கு இந்த கேள்வி வராது. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, பிற மொழியாளர்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது, நாங்க எல்லாரையுமே அரவணைச்சுதான் போறோம் அப்படின்ற விஷயம் சொன்னீங்க இல்லையா. பட் அதையும் தாண்டி பிறமொழியாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இங்க ஏற்படுதுன்னா அது தமிழ் தேசியத்தோட, தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்கக்கூடியவங்களோட ஃபெயிலியர்னு பார்க்கலாமா? இல்ல, நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, ஆதிக்கம். அவங்க ஆதிக்கத்துல இருக்காங்க. நீங்க அதிக அளவு பாத்தீங்கன்னா கடைசியா எடுக்கப்பட்ட வெளியே வந்த செய்திகளின் அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா 5-6 விழுக்காடு தான் தெலுங்கர்கள் இங்க இருக்காங்க. அதுல இருந்து 6 விழுக்காடுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 1 விழுக்காடு 1.5 விழுக்காடுக்குள்ளதான் கன்னடர்கள் இருக்காங்க. அதை விடவும் குறைவாதான் மலையாளிகள் இருக்காங்க. ஆனா அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம சொல்ல வேணாம். அண்மையில அனைத்து தெலுங்கு சமுதாய கூட்டமைப்பை சேர்ந்த அனந்தராமன் அவர் வந்து நேர்காணல் கொடுக்குறாரு, செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல அவரே சொல்றாரு 24 பேர் இருக்காங்கன்னு சொல்லி. 24 எம்எல்ஏ சட்டமன்றத்துல தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாரு அப்படிங்கிறாரு. இன்னும் சில பேர் சொல்றாங்க 38 பேர் இருந்தாங்க. 2016 இருந்து 21 சட்டப்பேரவையில 38 பேர் இருந்தாங்க.
இன்றைக்கும் இத்தனை பேர் இருக்காங்க, 9 அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு இதை சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் அந்த மிக்ஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் பெருசா பொலிட்டிக்ஸ்ல அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இருக்காது. அதே மாதிரி கேஸ்ட் ஹைரார்கியில கீழே இருக்கவங்களுக்கு பெருசா பொலிட்டிக்கல் கிடையாது. ரெப்ரஸன்டேஷன் இருக்காது. நடுவுல இடைப்பட்ட சாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் இருக்கும். இது வந்து தெலுங்கு சாதிகளுக்கு மட்டும் அப்ளை ஆகாது, தமிழ் சாதிகளுக்கும் அப்ளை ஆகும் இல்லையா? So உண்மை. எப்படி அதை மட்டும் வேறுபடுத்துறீங்க? இந்த இந்த இடைநிலை சாதிகளோட ஆதிக்கம்னு சொல்றீங்களா, அந்த ஆதிக்கம் வந்ததுக்கு காரணமும் இந்த திராவிடம்ன்ற கட்டமைப்பு தான். திராவிடம் வந்த போது எல்லாருக்கும் பேசுறோம், எல்லாருக்கும் எல்லாம்னு இன்னைக்கும் பேசுறாங்க, அன்னைக்கும் பேசுனாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல. பார்ப்பனர்கள் அன்னைக்கு பெரிய அளவுக்கு ஆதிக்கத்துல அரசியல்லையும் இருந்தாங்க, நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் மாறி இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களே இல்லாத ஒரு சட்டப்பேரவை நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்னு பெருமையா பேசினாங்க. அப்ப இந்த நிலைக்கு வந்திருக்கீங்கன்னா இதை உங்களோட அரசியல்ல நீங்க ஒரு மைல்கல்லா பார்க்கலாம். ஆனா இங்க உள்ள இருக்கிறவங்கல எவ்வளவு பேர், இங்க இருக்கிற மக்கள், நான் சொன்னது மக்கள் தொகை கணக்கெடுப்புல இவ்வளவு பேர் இந்தந்த சாதியை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா, அதன் அடிப்படையில இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே தெலுங்கு தாய்மொழியா பேசுறாங்க. நமக்கு ஒன்றும் அவங்க மேல எதிர்கருத்து எல்லாம் இல்லை, அவங்க நம்ம எதிரிகளும் இல்லை. ஆனா ஆதிக்கத்துல இருக்காங்கன்றத மறுக்கவே முடியாது. நீங்க 24ன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆள் சொல்ற கணக்கே நீங்க எடுத்துக்கோங்க. 24ன்னு வச்சா கூட 24 234 எவ்வளவு? இல்ல எதுக்கு இது 10% வருது, குறைஞ்சது 10 விழுக்காடு வருது. அப்ப நீங்க 5-6 விழுக்காடு இருந்துகிட்டு 10 விழுக்காடு எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு நீங்க. இல்ல எதுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இப்ப தெலுங்கர்களோ ஏதோ ஒரு வேற மொழி பேசுறவங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு நீங்க ப்ரூஃபா சொல்றது என்னன்னா, பொலிட்டிக்ஸ்ல அவங்களுக்கு அதிகமான ரெப்ரஸன்டேஷன் தமிழ்நாட்டுல இருக்குன்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன், சில தமிழ் சாதிகளுக்குமே கூட இந்த அட்வான்டேஜ் இருக்கு. இதையும் அது எப்படி இல்ல வேறுபடுது? நான் சொல்றேன் பாருங்க, தமிழ் சமூகத்துல கூட அப்படி ஒரு நிலை இருக்கு, இல்லைன்னு நாங்க மறுக்கல. அது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழர் கட்சி அதற்கு மாற்றாக எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் இங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் அரசியல் அதிகாரத்திற்கே வராத, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெறாத அடிநிலையில் இருக்கின்ற சமூகங்களுக்கு கூட பொது தொகுதியில நிறுத்தி நாங்க வாய்ப்பு தரோம். இல்ல நான் அதுக்குள்ளேயே போல இல்லன்னு சொல்றீங்க இல்லையா, எல்லா இடத்துலயும் கேள்வி அதுல. என்னோட கேள்வி என்னன்னா, பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பிற மொழியாளர்களுக்கு அதிகமா இருக்கு, சோ அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க. சோ அதனால இங்க என்னன்னா, இந்த கதையில அவங்க ஒரு எதிரியா இருக்காங்க. இந்த நரேஷன் ஏன் தமிழ் சாதிகளுக்கு அப்ளை ஆகாது? இருக்குங்கிற அதை நம்ம எப்படி சரி செய்யணும்ங்கிறது அதெல்லாம் ப்ராப்ளம் சரி செய்யணும்ன்றீங்க. கட்டாயம் செய்யணும். ஏன்னா இங்க குயவர்ன்ற ஒரு சமூகம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குயவர் சமூகம் இங்க வந்து அவங்களுக்கு சட்டப்பேரவையில ஒரு பிரதிநிதித்துவமே இல்லை. அதே மாதிரிதான் நம்மளோட ஆதிக்குடியா சொல்லப்படுற குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த குறவர்கள், அவங்களுக்கும் இங்க அரசியல் அதிகாரமே இல்லை. அவங்களை எப்படி நடத்துறாங்கன்றத கூட இந்த ஆட்சி அவங்களை எப்படி நடத்துச்சுன்னு ஒரு ஆண்டு 1.5 ஆண்டு முன்னாடி அவங்க ஒரு போராட்டம் செய்யும் போது அதை எப்படி ஒடுக்குனாங்க கையாண்டாங்கன்றதை பார்த்தாலே தெரியும். அப்ப அவங்களுக்குலாம் அரசியல் அதிகாரம் வந்தா அவங்களோட குரல் சட்டப்பேரவையில ஒலிக்கும். அப்பதான் அவங்களோட சிக்கல்கள் இங்க சரி செய்யப்படும், மக்களுக்கு வந்து சேரும். அப்ப அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் வேணும். அதனால அவங்களெல்லாம் கையில எடுத்து நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே இல்லை, அப்ப நம்ம அதிகாரத்தை கொடுப்போம். அதே மாதிரிதான் மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாவிதர்னு சொல்லுவாங்க, மருத்துவ சமூகம் சொல்றது. அவங்களுக்கு இங்க அரசியல் அதிகாரம் இல்லை, அவங்கள கூப்பிட்டு வந்து நிறுத்துறது. இது ஒரு என்ன சேஞ்ச் இன் சோசியல் இன்ஜினியரிங் தட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹியர். அப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்க சொன்னது போல இங்க சில சாதிகள், நம்ம சாதி பேரை சொல்லாம தவிர்க்கிறோம், அந்த சில சாதிகள் வந்து ரொம்ப அதிகமான, அவங்க இருக்கிற எண்ணிக்கையை விட அதிகமான இந்த அரசியல் ஆளுமை செலுத்துறாங்கன்றத நம்ம பார்த்துருக்கோம், தெரியுதுதான். அதை மாத்தணும்னா என்ன பண்ணணும், அரசியல் அதிகாரம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதுலதான் நம்ம மீண்டும் ஒரு முறை இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு தனித்தொகுதி கொடுத்தாலும் தனித்தொகுதிக்குள்ள மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அவங்களோட பிரதிநிதித்துவம் அதை விட அதிகமா இருக்கணும். இவங்களுக்கு வந்து 44 இடம் கொடுக்கலாம்னா 44க்கு மேல ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டாங்க இந்த கட்சிகள், திமுகவும் அதிமுகவும். அது சரி கிடையாது. அவங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவங்களுக்கு இருக்கிற விழுக்காட்டின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60, 65, 70 இடங்களாவது கிடைக்கும். அப்ப அதை கொடுக்கறதுக்கும் நாம் தமிழர் கட்சி இங்க ஒரு வேலையை செய்யுது, பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு வந்து நிறுத்துது. இதுதான் உண்மையான சமூக நீதியா இருக்க முடியும். அதை தான் இங்க ஓவர் எக்ஸாஜரேட் பண்றாங்களோ தமிழ் தேசியவாதிகள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நான் சில பகுதிகளுக்குலாம் டிராவல் பண்ணும்போது, குறிப்பா காஷ்மீருக்குலாம் நான் போகும்போது, அங்க எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன, அங்க பெரும்பான்மையான மக்களுக்கு காஷ்மீரி மொழியில எழுதவே முடியாது. அங்க நான் இப்போ புக் ஃபேரை பற்றிலாம் சொன்னேன், எங்க ஊர்ல பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க.
புக்ஸ் எல்லாம் இவ்வளவு பப்ளிஷ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மக்களுக்கு பேசுவாங்க காஷ்மீரி மொழியில, பட் பெருசா புக்ஸ் வெளியாகாது, எழுத படிக்க நிறைய பேருக்கு தெரியாது, எழுத தெரியாது அந்த மொழியில. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாகவும் தமிழர்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்தியாவில் நம்ம வந்து மற்ற ஸ்டேட்ஸை விட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வளர்ச்சி இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறான்னு கேட்குறேன். நிச்சயமா இருக்கு, வளர்ச்சி இருக்கு. யாருக்கான வளர்ச்சிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இங்க வந்து நிறைய புத்தக கண்காட்சி நடக்குது, நிறைய பேர் புத்தகங்கள் வாங்கி படிக்கிறாங்க, எக்கனாமிக்கலாவும் தமிழர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது, ஆனால் அது யாருக்கான வளர்ச்சியா இருக்குது, யாருடைய வளர்ச்சியா இருக்குது? இப்போ நீங்க சொல்ற மாதிரி சில விஷயங்களை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்களா? இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. அதுதான் திராவிட அரசியல். அந்த தமிழ் மக்களும் கூலா இருக்காங்களா? அதனால அதுதான் தெரியல. ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா ஒரு சில வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க. நான் வேணும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? தாராளமா. எனக்கே 2 நாளைக்கு முன்னாடி தான் அது தெரிஞ்சது. 2011 திமுக ஆட்சி முடிய போற நேரத்துல ஐயா கருணாநிதி தலைமையில ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. அது பின்னாடி சட்டமாகவும் வந்துருச்சு. அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிற மாநிலத்தில் வாழ்கின்ற, மற்ற நாட்டில் வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களின் நலன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அறிவிப்பு தலைப்பு. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் தமிழராக கருதப்படுவார்கள்னு சொல்லிட்டு அதுல ஒரு வரைமுறை இருக்கு. இப்ப எங்க கிட்ட கேட்கிற இதே கேள்விக்கு அந்த டிராப்ட்ல ஒரு பதில் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பதில் அது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் பிறக்கின்றவர்கள், தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் தமிழர்கள், இது ஒரு வரையறையா? அடுத்ததா இப்போ அவங்க பேச வர்றது என்ன, வெளி மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழரின் நலன் அப்படின்னு சொல்லும் போது, வெளி மாநிலத்துல பிறந்திருந்தாலும், ஆந்திராவில் பிறந்திருந்தாலும், கேரளாவில் பிறந்திருந்தாலும், மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தாலும், அவன் எல்லாமே அந்த மாநிலத்தை சேர்ந்தவனாகவே இருந்தாலும், தமிழ்நாட்டில் வந்து 3 வருஷம் வாழ்ந்துட்டா அவன் வந்து தமிழனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்படிங்கிறாங்க. இப்ப இதை நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சட்டத்தை எப்ப கொண்டு வந்தாரு? 2011. இதுக்குள்ள எவ்வளவு முரண்பாடு இருக்குன்னு நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க. முதல்ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2011. இனப்படுகொலை நடந்து சரியா 2 ஆண்டு கழிச்சு இங்க நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக உருவெடுத்து தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைக்கும் போது யார் தமிழர்னு ஒரு கேள்வி வருது. அதை குழப்பறதுக்காக இப்படி ஒரு வரையறையை கொண்டு வராரு. என்ன வரையறை? தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்பவர் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. முடிஞ்சு போச்சுல்ல அந்த இடத்துலயே. அப்புறம் எதுக்காக நீங்க சிறுபான்மை நலத்துறையில மொழி சிறுபான்மையினருக்கான நலத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வாழ்பவர் எல்லோரும் தமிழர் அப்படின்ன உடனேயே அவன் எல்லாம் தமிழன் ஆயிட்டான். அப்புறம் எதுக்கு மொழி சிறுபான்மை நலத்துறைன்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு? இந்த டேட் வரைக்கும், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நாள் வரைக்கும் அந்த துறை இருக்கு. ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் மொழி சிறுபான்மையினருக்கான நல நிதியாக ஒதுக்கப்படுது. இப்போ என்ன, நீங்க ஸ்பெசிபிக்கா மைக்ரோ லெவல்ல ஒரு இஷ்யூ எடுத்து நீங்க பேசுறீங்க. இப்போ கொஞ்சம் மேக்ரோ லெவல்ல நம்ம பார்ப்போமே. இப்ப உங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, திராவிட கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்கன்றதா உங்களோட குற்றச்சாட்டு. அதுல ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கொடுக்குறீங்க. சோ இப்ப ஒரு 50 இயர்ஸா அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அப்படின்றதா உங்களோட கிளைம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் அவங்க தவறா பண்ணும்போது தமிழர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. சோ ஒரு 50 இயர்ஸா அவங்க தமிழர்களுக்கு எதிரான அரசியல் பண்றாங்கன்னா ஏகப்பட்ட தமிழர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆனா அதுக்கான ரியாக்ஷன் வந்து தமிழ் மக்கள் சைட்ல இருந்து வந்த மாதிரி இல்லையே. ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ் தேசிய அரசியல் வளர்றதையே நான் அதுக்கான ஒரு ரியாக்ஷனா தான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல் வளரல, இன்னைக்கு 8% வாங்குறாங்கன்னா அதுவே ஒரு ரியாக்ஷன் தான். பட் நான் கேட்கறதுன்னா, அதையும் தாண்டி பெரிய போராட்டங்களோ, ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் உண்மைனா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவும் தமிழ் மக்கள் சைட்ல இருந்து வந்த மாதிரி இல்லையே. நீங்க 2 செய்தி சொன்னீங்க. ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று மொழி அழியுதா, நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இதை பற்றி சிந்திக்கிறோமோ, ஓவர் திங்க் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. மொழி அழிஞ்சிருக்கா இல்லையா? நீங்கள் சுற்றி பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பெயர்களில் தமிழ் இல்லை, உங்களோட தெருக்களில் இருக்கிற தெரு பெயர்களுக்கு தமிழ் இல்லை, கடை பெயர்களுக்கு தமிழ் இல்லை, நிறுவனங்களுக்கு தமிழ் இல்லை. இதெல்லாம் சரி, அரசு கிட்ட தமிழ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரசு வெளியிடுற அறிவிப்புகள், ஆணைகள், அதுலேயே பெரும்பான்மையானது தமிழில் வரமாட்டேங்குது. 50 விழுக்காட்டு தான் தமிழில் வருதுங்கிறாங்க. அப்போ ஏன் இது நடக்குது? இதுக்கு யார் விதை போட்டது அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஆட்சி காலம் வரைக்கும் தமிழில் இந்த அரசு அறிவிப்புகள் இது எல்லாமே வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் அண்ணா வந்துட்டு இருமொழி கொள்கைன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. ஆங்கிலமும் தாய்மொழி கல்வியில வரும்போது தாய்மொழின்னு கொண்டு வர்றாரு. ஏன் தாய்மொழி? தமிழ்நாடு தானே. அது ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் தானே கட்டாய பாடமா இருந்திருக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடம், தமிழ் வந்து விருப்ப பாடம். எப்படி
தமிழ் படிக்கிறவன் தமிழ் படிச்சுக்கலாம், பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, வேற மொழி படிக்கணும்னு நினைக்கிறான், தமிழனே வேற மொழி படிக்கணும்னு நினைக்கிறான்னா அவன் அந்த மொழியை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுனாலதான் தமிழே படிக்காம பள்ளி முடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. உங்களை சுத்தி எங்கேயும் தமிழ் இல்லை, அறிவிப்புகள் ஆணைகள் இதுல தமிழ் இல்லாம போச்சு. இருமொழி கொள்கையை கொண்டு வந்ததுனாலதான் தமிழ் கட்டாயம் அலுவல் மொழி தமிழ் அப்படின்னு கொண்டு வந்திருந்தா எல்லா அரசாணையும் தமிழ்ல இருந்திருக்கும். அரசு அதிகாரியா வரவன் பிற மாநிலங்கள்ல இருந்து வந்தாலும் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ்ல அரசு அறிவிப்புகளை வெளியிட்டு இருப்பாங்க. இதுக்காக போராட்டங்களும் நடந்திருக்கு. தமிழ் குடிமகன் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பெரிய போராட்டங்களை இதுக்கு அரசுக்குள்ளேயே இருந்தார். ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராகவே இருந்தாரு. ஐயா கருணாநிதியோட ஆட்சி காலத்திலே இருந்தாரு. 89, 91, 96, 2001 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்துல இருந்தாரு. நிறைய போராட்டங்களை செஞ்சேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல, எந்த அதிகாரியும் என்னை மதிக்கவே இல்லைன்னு அவரே எழுதியிருக்காரு. ஒரு புத்தகமாவே அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதனால மொழி இங்க இருக்கா அப்படின்னா இல்ல, செதைச்சிட்டாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, மொழி போராட்டம் செஞ்சு அது வழியா ஆட்சியில் அமர்ந்தவங்க தானே. எளிமையான கேள்வி, 67ல ஆட்சிக்கு வராங்க, 65ல மொழி போராட்டம். எளிமையான கேள்வி, 65ல தமிழ் மொழி தமிழ்நாட்டுல எப்படி இருந்தது, இன்னைக்கு தமிழ் மொழி தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு, இது ரெண்டை ஒப்பிட்டீங்கனால உங்களுக்கு கேள்விக்கான பதில் தெரிஞ்சிடும். இப்போ மொழி செதஞ்சு அழிஞ்சுதான் இருக்கு. பட் இப்ப நம்ம கேட்ட மாதிரி இப்ப தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியல் 50 இயர்ஸா பண்றாங்க. சோ தமிழ் மக்கள் 50 வருஷமா பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, பொருளாதார ரீதியா நிறைய இழப்புகளை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, இழந்திருப்பாங்க. இஏன் மக்களுக்கு வந்து பெரிய கொந்தளிப்பு எதுவும் வரல? பொருளை சிந்திக்கல, மக்களை இதை பத்தி எல்லாம் சிந்திக்க விடாம இங்க வந்து மத போதைக்கு ஆட்படுத்தி அவங்கள வந்து சாதியா பிரிஞ்சு அடிச்சுக்க வச்சுட்டு உரிமையே இல்லாம இருக்கிறவன் அவன் சோத்து பிரச்சனைக்கு தான் சிந்திப்பான், இன பிரச்சனைக்கு எங்க சிந்திப்பான்? அப்ப அவனை அந்த நிலையிலேயே வச்சிருக்கிறது. அதை வச்சிருக்கிறதுக்கான கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்தி இலவசங்களை கொடுத்து நம்ம இலவசங்களை எதிர்க்கிறாங்க. 100 ரூபாய் இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து அதுல ஏதோ ஒரு காசு வாங்குறாங்கன்னா அதை எதிர்க்கிறாங்கன்னா இது எல்லாமே தமிழனை உழைப்புல இருந்து வெளியேற்றுறது. அதுக்கான வேலை. இதை மன்மோகன் சிங் செய்யும் போது எல்லாரும் எதிர்த்தாங்க, இவங்க எதிர்க்கலன்னா இவங்க கூட ஆட்சி செஞ்சாங்க, அதனால எதிர்க்கல. மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு, விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறுங்க அப்படின்னாரு. ஏன் சொன்னாரு? ஒரு அறிவார்ந்த தலைவர் சொல்ற பேசுற பேச்சாயுது. இதுல ஏன் நடக்குதுன்னா, உழைப்புல இருந்து வெளியேற்றும் போது அவங்க வேற என்ன செய்வாங்க, அவங்களுக்கு மரபு ரீதியா வந்த அந்த பண்பாட்டை தொலைச்சிட்டு வேற ஏதோ பணிகளுக்கு போகலாம். அதுக்கான தேவை ஏற்படும் போது எந்த வேலையா இருந்தாலும் இங்க எடுத்துக்கலாம். அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாரும் சாப்பிட்றோம்ல, சாப்பிட்ற போது இங்க விவசாயத்துக்கான தேவை கட்டாயம் இருக்குல்ல, அப்ப அதை விட்டுட்டு வெளியேறுங்க, எல்லாரும் வேற தொழிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றது. எல்லாரும் படிச்சிருங்க, படிச்சு முன்னேறுங்க. படிச்சவன் ஏன் விவசாயம் செய்யக்கூடாது? இந்த கேள்வியை அந்த காலத்துல இருந்தே இவங்க கேட்காம விட்டதுதான் தமிழர்கள் இங்க வந்ததுக்கான காரணம். பொருளாதாரம் பத்தி சொன்னீங்க, பொருளாதாரத்துல தமிழர்கள் இருக்காங்களா இல்லையான்றத மீண்டும் நான் ஒரு முறை சொன்னது மாதிரி சுத்தி இருக்கிறத பாத்தீங்கன்னாலே தெரியும். நம்ம உண்ற உணவுல இருந்து, அதுக்கு நடத்தப்படுற உணவகங்கள்ல இருந்து, இனிமேல் நீங்க போற உணவகத்துக்கு ஏதாவது ஒரு உணவகத்துல போய் சாப்பிட்றீங்கன்னா அதை நடத்துறவங்க யாரு, ஓனர் யாருங்க, எந்த ஊரை சேர்ந்தவர், என்ன தாய்மொழி என்னன்னு கேட்கறது தவறு இல்லை, சாதி கேட்கறது தான் தவறு. ஏன்னா அதுலதான் படிநிலை இருக்கு, தாய்மொழியில ஒன்றும் படிநிலை இல்லை. நீங்க எந்த மொழி வேணா பேசலாம், எனக்கு ஈக்குவல் தான் எப்படி பார்த்தாலும். அப்போ தாய்மொழி என்னன்னு கேட்டு பாருங்க, உங்களுக்கு விடை தெரியும். ஏன்னா 90 விழுக்காடு உணவகங்கள் பிறமொழியாளர்களாக, குறிப்பிட்ட ஒரு பிறமொழியாளர்களாக ஒரு குழுவால நடத்தப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்குள்ள போய் நீங்க ஆய்வு செஞ்சீங்கன்னா, நான் இந்த அரசியலுக்குள்ள நான் வரும்போதே இந்த ஆய்வை செஞ்சுட்டு தான் நான் வந்தேன். செஞ்சுட்டு நான் உணர்ந்த பிறகுதான் நான் வந்தேன். இங்க சட்டப்பேரவைக்கு போங்க, சட்டப்பேரவையில இத்தனை துறைகள், 45 துறைகளுக்கு மேல இருக்கு. துறை செயலாளர்களா யார் இருக்காங்கன்னு பாருங்க. நான் ஒரு எண்ணத்தோட தான் அந்த ஆய்வை தொடங்கினேன். பெரும்பாலும் பார்ப்பனர்கள் இருப்பாங்க, அவங்க தான் ஆதிக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இல்லைனாலும் அதிகார மட்டத்துல அவங்க இருக்காங்க. இதை போய் செய்யும் போது தான் தெரிஞ்சு இருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கைக்கு கூடுதலா தான் இன்னைக்கும் இருக்காங்க. ஆனா அதை விட அதிகமா வியப்புக்குரிய அளவுல பிறமொழியாளர்கள் இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இன்னும் நான் 10 ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சேன், ஆனா இந்த 10 ஆண்டுல வேற ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னா, பெரும்பான்மையான இந்திக்காரங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்க பெரும் பதவிகள், துறை செயலாளர்கள்ல இருந்து இங்க எஸ்பி, டிஎஸ்பி, டிஜிபி வரைக்கும் எல்லா பதவிகளுக்கும் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அதிக அளவுக்கு இந்த 10 ஆண்டுகள்ல வந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் அதிகார இழப்பு இல்லையா? அப்ப இந்த இடத்துல நமக்கு பொருளாதாரம் இல்லையா? இந்த பணிகள்ல தமிழர்கள் வந்தா தமிழர்களுக்கான பொருளாதாரம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மத்திய அரசு வேலைகள் உட்பட எல்லாத்துலயும் மத்திய அரசு வேலையெல்லாம் அவன் ஒரு சூழ்ச்சி செய்யறான்னு நீங்க சொல்றீங்க. அதுலயும் மராட்டிய மாநிலத்துல, கேரளாவில், அவங்க கர்நாடகாவில் சட்டம் போட்டு வச்சிருக்கான். 90 விழுக்காடு கன்னடன் எடுக்கணும், 90 விழுக்காடு மராட்டி எடுக்கணும் போட்டு வச்சிருக்கான். அப்ப அப்படி போடும்போது அவங்களால மத்திய அரசு பணிகள்லையும் அதை அந்த மாநிலத்துக்கான, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கான
ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுது. அப்படித்தானே பொருளாதாரத்தை நீங்க மீட்டெடுக்கணும். ரைட். இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் டச் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னா, தமிழர்கள் நம்ம பேசும்போது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்கள் இல்லை. ஒன்று தமிழ்நாட்டில் இருக்காங்க, அப்புறம் இந்தியாவில் நிறைய மாநிலங்கள்ல இருக்காங்க, உலகம் முழுக்க தமிழ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, அவங்களும் ஸ்ரீலங்காலையும் இருக்காங்க, உலகம் முழுக்க அவங்களும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் தேசிய அரசியல் நீங்க பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தமிழர்களோட ரோல் என்ன, அப்புறம் இன்டர்நேஷனல் தமிழ்ஸோட ரோல் என்ன, ஈழத்தமிழர்களோட ரோல் என்ன, அவங்களெல்லாம் எப்படி அகாமடேட் பண்றீங்க? இல்ல தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிற போதே இது வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கான அரசியல் அப்படிங்கும் போது உலகில் உள்ள எல்லா தமிழருக்குமான அரசியல்னு தான் நம்ம பேசுறோம். பல மேடைகள்ல அண்ணனே பேசும்போது கூட 12 கோடி தமிழர்களுக்காக அப்படின்னு தான் பேசுவார். இங்க தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழருக்காக மட்டும் கிடையாது. இந்த நிலத்துல எங்களுக்கான ஒரு அதிகாரம் இருக்கு, ஆனா அது எங்க கிட்ட இல்ல, அதை அடைவதற்கான போராட்டத்துல இருக்கும். ஆனா அதற்கான ஒத்துழைப்பு உலக தமிழர்கள் கிட்ட இருந்தும் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயத்திலையும் நாம சில விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டும் இருக்கிறோம். ஆனா 12 கோடி தமிழர்களுக்கும் காமனான அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப இந்த இந்த பேன் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, பேன் தமிழ் பொலிட்டிக்ஸ் மாதிரி நிறைய அந்த பொலிட்டிக்ஸ் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா தமிழர்களுக்குமான அஜெண்டா இருக்கா? அரசியல் இருக்கா? அதான் உரிமை தானேங்க. எந்த மண்ணில் வாழ்ந்தாலும் அவங்க ஒரு மனிதரா, சக மனிதரா அங்க வாழ்றதுக்கான உரிமை கிடைக்கும். அது தமிழர்களுக்கு எந்த மண்ணிலையாவது கிடைச்சிருக்கா? கர்நாடகாவில் கிடைக்குதா? அங்க மண்ணின் மைந்தர்களா, பெங்களூருங்கிறது வெங்காலூர்னு ஒரு தமிழர்களுடைய ஊர். அது கோலாறு இன்னும் நிறைய ஊர் அங்க போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, எல்லை பிரிப்புல நமக்கு ஒரு துரோகம் செய்யப்பட்டது போச்சு. அதுல போனதுல அங்க 90 விழுக்காடு மக்கள் வந்து தமிழர்கள் அங்க வாழ்ந்தவங்க. இன்னைக்கு அவங்களோட உரிமை என்ன? எதுக்காக மைசூர்னு ஒரு தலைநகர் இருக்கும்போது திடீர்னு 60களில் பெங்களூரை வந்து தலைநகரா மாத்துறாங்க? அதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன? பெங்களூர்ல இருந்த 90 விழுக்காடு தமிழர்களோட உரிமைகள் எப்படி மறுக்கப்பட்டு? இப்ப அது கர்நாடகாவில் நடந்துச்சுன்னா, ஆந்திராவில் ஒரு 20 பேரை அடிச்சு கொன்னாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? 2014. இப்போ நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பேசுற தமிழ் தேசிய அரசியல் அவங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உதவும். எங்க யாரு செத்தாலும் குரல் கொடுக்கணும்ல. இங்க 20 பேரை அடிச்சு கொள்றாங்க. கர்நாடகாவில் 2018 காவிரி தண்ணி கேட்கும் போது பெரிய அளவுக்கு பேருந்துகளை, தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் KPN அந்த பேருந்துகளை வந்து எரிச்சு நாசம் பண்ணாங்க. பல தமிழர்களை அடிச்சு அனுப்புனாங்க. இங்க இருந்த முதலமைச்சரும் அமைச்சர்களும் என்ன செஞ்சாங்க? நீங்க இதே அவங்களுக்கு யாருக்காவது இந்த மண்ணில் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? எளிமையா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். முகலிவாக்கம்னு ஒரு இடம் இருக்கு சென்னையில. அங்க வந்து ஒரு கட்டிடம் ஒண்ணு கட்டி கொண்டிருந்த ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்துருச்சு. அதுல ஒரு 20 பேர் கிட்ட ஏதோ பாதிக்கப்பட்டாங்க. அதுல பாதி பேரில் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள். அன்னைக்கு அங்க முதலமைச்சரா இருந்தது சந்திரபாபு நாயுடு. இது 10 ஆண்டுக்கு முன்னாடி நடந்ததுதான். உடனே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாருங்க. அதே நாடு எல்லா வேலையும் விட்டுட்டு ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வர்றாரு. இங்க முதலமைச்சரா இருக்கிற ஜெயலலிதா சென்னையிலேயே இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கல. சந்திரபாபு நாயுடு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க அவசர அவசரமா போறாங்க அந்த இடத்துக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு ஏன் வந்தாரு? அங்க செத்தவங்க பெரும்பாலானவர்கள் தெலுங்கர்கள் தெரிஞ்ச உடனே ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. அப்போ இங்க 20 பேரை சந்திரபாபு நாயுடு சுட்டு அடிச்சு கொண்டாருல, இங்க பெரிய அளவுக்கு பொருளாதார சேரம் நடந்துச்சுல, கேரளால அடிச்சு துரத்துறாங்கல்ல, இங்கெல்லாம் நடக்கும்போது இங்க இருக்கிற முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் எத்தனை முறை குரல் எழுப்பியிருக்காங்க, எதிர்த்து இருக்கிறாங்க, நேரா போய் நின்று இருக்கிறாங்க. நின்னா ஒரு தமிழர் அந்த இடத்துல இருந்தா, நம்ம சொல்ற தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி நடக்குது, ஒரு தமிழர் இருந்தா இதை இப்படி கண்டுக்காம விடுவாங்க? என்னன்னா நீங்க சொல்றது போல தமிழ்நாட்டுல அதிகப்படியான தமிழ் மக்கள் இருக்காங்க. தமிழ் மக்களோட ஸ்ட்ரென்த்ன்றது இங்கதான் அதிகமா இருக்கு. ஸோ இப்ப தமிழ் மக்கள் மற்ற பகுதிகளில் பாதிக்கப்படும் போது இந்த பலத்தை யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணலாம், நம்ம கவர்மெண்ட் மேல ப்ரெஷர் போட்டு அங்க இன்வால்வ் ஆகுங்கன்ற மாதிரி புஷ் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் இருந்தால் பெட்டரா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பேன் ஆப்பிரிக்கன் மூவ்மெண்ட்லாம் இருக்கு. அதே மாதிரி ஸ்லாவிக் மக்களுக்கு ஒரு காலத்தில் பேன் ஸ்லாவிசம்லாம் சொல்லுவாங்க. டர்க்கியில் வாழக்கூடிய இந்த டர்க்கிஷ் மக்களுக்குமே கூட அந்த மாதிரி எல்லாரையும் இணைக்கிற மாதிரியான மூவ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கா? கட்டாயம் தேவை. நம்ம வந்து புலம்பெயர்ந்த ஒரு துறையா இப்ப இவங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதை எப்போ இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் ஆண்ட பிறகு இப்போ ஒரு துறையை தொடங்குறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா 2016 ஒரு வரைவு, ஆட்சி செயற்பாட்டு வரைவுன்னு ஒரு நாம் தமிழர் கட்சி வெளியிடும் போதே புலம்பெயர் மக்கள் நலத்துறைன்னு ஒரு துறையை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி எங்கெங்க அவங்களுக்கு சிக்கல் வருதோ அந்த சிக்கல்களை களையறதுக்கான அதிகாரம் சார்ந்த வேலைகளில் இந்த துறை ஈடுபடும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த நாடுகள்ல அவங்களோட
உரிமைகள், அவங்க வேலை வாய்ப்பு, அவங்க வாழ்றதுக்கான உரிமை, தேவைப்பட்டால் மொழி உரிமை உட்பட எல்லா உரிமையும் காக்கிறதுக்கு ஒரு அதிகார மையம் இங்க வந்து வேலை செய்யணும். அதை செய்யணும், அதுக்கு தனித்துறை இருக்கணும். இவங்க ஏற்படுத்தினாங்க, ஆனா அந்த துறை ஒன்றும் பெருசா செயல்படலை. ஒரு இரு சிக்கல்கள், இந்த மாணவர்கள் போய் மாட்டிக்கிட்டாங்க உக்ரைன் போறப்போ, அந்த மாதிரி சில சிக்கல்கள் வரும்போது மட்டும்தான் இந்த துறை உள்ள வருது, ஏதோ செய்யுது. இப்ப கூட அந்த பஹ்ரைன்ல தாக்குதல் நடந்த போது அவங்கள மீட்கிற பணிகள், இந்த மாதிரி சில பணிகள்ல மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பார்வை இருக்கு. அதுதான் சொல்றேன், 2016 நாம் தமிழர் கட்சி முத வரைவுல ஒரு துறையை ஏற்படுத்தி அதுக்கான வேலைகளை செய்வோம்னு சொன்ன பிறகுதான் இந்த திராவிட மாடல் அரசு இத்தனை ஆண்டுகள் 67ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவங்களுக்கு அந்த சிந்தனையே நாம் தமிழர் கட்சியோட வரைவு வந்த பிறகுதான் வருது. ரொம்ப நன்றி. ரொம்ப நீளமான ஒரு உரையாடல். உங்க பிஸி டைம்ல இங்க வந்து இந்த பேட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.